வணக்கம் மக்களே, சற்று முன்னாடியான செய்தி ஒன்று வெளியாகுள்ளதா? அதிமுகவை அமித்ஷாவிடம் சரண்டர் செய்த இபிஎஸ்ஆ தமிழகத்தில் 2026 திமுக 2.0 ஆட்சி அடித்து சொல்லும் ஸ்டாலினா? வாங்க வீடியோ விரிவாக்கலாம். அதாவது திமுக நிர்வாகிக்கெல்லாம் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பயிற்சி கூட்டத்தில் தான் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டாரா. அப்போது அவர் நிர்வாகிகள் மத்தியில் பேசி அவர் என்ன பேசுவதென்றால், என்னுடைய வாக்குச்சாவடி என்பது திமுக கூட்டணியை கண்டிப்பாக வெற்றி பெறச் செய்வேன் என்று ஒவ்வொரு கழக உடன்பிறப்புகளும் உறுதியேற்றுதான் இந்த களப்பாற்றிலும் அனைத்து வாக்குச்சாவடிகளும் முன்னிலை பெற்று 2026 கண்டிப்பாக 7வது முறையாக கழக ஆட்சி என்பது அமைவது உறுதி என்ற நிலைப்பாட்டில்தான் ஸ்டாலின் பேச்சுக்கள் இருந்ததா. 2026 நடக்க இருக்கும் ஜனநாயக தேர்தலில் கூட தமிழ்நாட்டில் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் தேர்தல் என்பது தனித்தன்மையோடு தலை நிமிர்ந்து நிற்கும் நம்முடைய ஆட்சியா, டெல்லிக்கு வளைந்து கொடுக்கும் அடிமைகளின் ஆட்சியா என்று தீர்மானிக்கும் தேர்தல் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் சுயமரியாதையும் தனித்தன்மையும் காப்பாற்றப் போகும் தேர்தல் என்று ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் ஒன்றை கொடுத்துள்ளாராம். அதாவது தமிழ்நாட்டை அழிக்க இன எதிரிகளை தமிழ் துரோகிகளையும் நேரடியாகவே மறைமுகமாகவே வருகிறார்கள். இவர்களை எல்லாம் வீழ்த்தி நம்முடைய மொழி காக்க வேண்டும் என்பதற்காகவே அதற்கான திமுக கூட்டணி என்பது அனைத்து தொகுதியிலுமே கைப்பற்றி காண வேண்டும் என்று தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். தமிழ்நாட்டில் இப்போது கூட சமூக அரசியல் பொருளாதாரம் படையெடுப்பை சந்தித்து வருகிறது. தமிழ்நாட்டிற்கு அனைத்து வகையிலும் அநீதி இழைக்கக்கூடிய இந்திய போரால், கண்டிப்பாக சமஸ்கிருதத்தின் போரால் தான், இந்த ஜிஎஸ்டி போரால், புதிய கல்விக் கொள்கை, நீட் தேர்வு, சட்டங்கள் இதுவற்றையெல்லாம் கண்டிப்பாக தொல்லை மேல் தொல்லை தொடுக்கிறார்கள். இது தமிழ்நாட்டில் மீது கொடுக்கப்படும் தாக்குதல் என்பதால் இந்த தாக்குதலை எதிர்கொள்வாயால் தான் நாங்கள்லாம் கண்டிப்பாக ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தாராம். இது மட்டுமின்றி அவர் கூறியதாவது, அதிமுக உரிமைகளை பாஜகவிடம் அடகு வைத்த எடப்பாடியார் என்று கூறியிருக்கிறார். எதிர்க்கட்சியான அதிமுக தன்னுடைய சொந்த கட்சியின் உரிமைகளையே பாஜகவிடம் அடகு வைத்து விட்ட நிலையில்தான் மக்களின் உரிமைகளை பற்றி கவலைப்பட அதற்கு நேரம் இருக்காதாம். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் மக்கள் உரிமைகளை காக்க வேண்டியவர்கள் திமுகவினர், தோழமை கட்சியினரும் என்பதை மீண்டும் மீண்டும் நான் நினைவூட்டுகிறேன். மக்கள் நலனையும் மாநில உரிமைகளையும் காக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில்தான் தமிழ்நாடு தனைகுடியாது என்று நான் உறுதி அளிக்கிறேன் என்றும், தனைகுடியும் நாங்கள் விடமாட்டோம் என்றும் கழக உடன்பிறப்பெல்லாம் கண்டிப்பாக இதற்கு ஒன்றுபட்டு நாம் கண்டிப்பாக செயலாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தாராம். இந்நிலையில்தான் அவர் கூறியதாவது, 2021 தேர்தல் தமிழ்நாட்டில் கொத்தடிமை அதிமுக கூட்டத்தில் இருந்து மீட்க தேர்தல் தான். 2026 தேர்தல் என்பது தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கும்பலிடமிருந்து பாதுகாப்பதற்காகவே 5 ஆண்டுகாலம் வளர்த்தப்பட்ட தமிழ்நாட்டை கபலீகரம் செய்து நாசம் செய்த திட்டமிடும் கூட்டத்தை கண்டிப்பாக நாமெல்லாம் சேர்ந்து வேரோடு எடுப்போம் என்று ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் வைத்துள்ளாராம். இது மட்டுமின்றி தமிழகத்தில் எதிராக கூட்டணி அமைந்திருக்கும் அவருடைய சந்தர்ப்பத்தை மக்களிடம் எடுத்துச் சொல்லி அவர்களின் நம்பிக்கை பெற்று அந்த நம்பிக்கை கூட்டணிகளை வாக்குகளாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அந்த கடமை பொறுப்பும் உங்களுக்குத்தான் இருக்கிறது என்று வாக்குச்சாவடி முறைக்கெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளாராம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.